இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னா முறுக்கு, செட்டிநாடு முறுக்கு. ஆக்சுவலி அந்த செட்டிநாடு முறுக்குன்னது நம்ம தோசை மாவு ஆட்டுவோம் பார்த்தீங்களா கிரைண்டரில், அந்த மாதிரி அரிசி வந்து ஊற வச்சு அதில் தான் இது பச்சரிசி வந்து. பட் அவ்வளோ டைம் இல்லாதனால நான் ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். அதுவும் நல்லாயிருக்கும். நமக்கு தெரிஞ்ச கடை டேனியல் ஸ்டோர் அப்படின்னு இருக்குது. இது வந்து சைதாப்பேட்டுக்கிட்ட அந்த கடையில் தான் அவங்களோட ஓன் ப்ராடக்ட். இது வந்து டேனியல் ஸ்டோர், அவங்களே ஓனாக வந்து எல்லாமே வந்து ப்ராடக்ட் நல்லா பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். நான் அங்கே இந்த அரிசி மாவு பேக்கெட் கொண்டு வந்திருக்கிறேன், 2 ½ kg ½ kg. ஸோ இது வச்சு நம்ம வந்து பொட்டுக்கடலை அதுவும் வச்சு உதயம் ஆக்சுவல் உங்களுக்கு தெரியும், உதயம் வந்து நல்லாயிருக்கும் பருப்பு வந்து. ஸோ இதில் வந்து பொட்டுக்கடலை இது வாங்கியிருக்கிறேன் நான். இப்போ முறுக்கு பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை இருக்கிற ஐட்டம்ஸ்ன்னா, ஒயிட் எள்ளு போடணும். அப்புறம் வந்து கருப்பு எள்ளு, இது 2 இருக்குது எங்கிட்ட. சரி, நான் 2மே வந்து மிக்ஸ் பண்ணி போடுறேன். அப்புறம் வந்து இதில் கொஞ்சோண்டு வந்து ஜீரகம் போட்டிக்கணும். அதுக்கப்புறம் வாம்பனி இருக்கும்ல, இந்த என்ன சொல்கிறது, அந்த அஜிமல் இது இருக்கும், அது வந்து வாம்பன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். தமிழில் என்னன்னு எனக்கு ஐடியா டக்குமேனு வரமாட்டேங்குது எனக்கு சிலது வந்து. இப்போ அதுக்கு வந்து தேவை இருக்கிற பட்டர் இது. நான் அப்புறமா அந்த எண்ணெய் போடணுன்னு நான் சொல்கிறேன் அந்த ஐட்டம். இது பட்டர், இது வந்து கலக்கிறதுக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவை அளவு வந்து உப்பு, பெருங்காயம் கொஞ்சோண்டி, ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, மாவுக்கு வந்து 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம்னா 1 கப்பு வந்து அந்த ஒற்றைக்கல் மாவு போடணும். நம்ம பொட்டுக்கடலை 1 கப்பு, 2, 3, 4 கப்பு வருதுங்க. இதுக்கு வந்து 4 கப்பு. இந்த 4 கப்பில் வந்து அப்போ நம்ம என்ன செய்யலாமன்னா, இது நம்ம அளவு எடுக்க வேண்டிய தேவையில்லை, இது அப்படியே நம்ம வந்து போட்டுடலாம். நான் எப்போ சாமான் வந்துங்க ஸ்டாக் எல்லாம் வச்சுக்க மாட்டேங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போவே வாங்கிடுவேன். நான் வந்து கரெக்டாக லிமிட்டோடு தான் வாங்குவேன். ரொம்ப மாத கணக்கில் 2 மாதத்துக்கு வரணும், 3 மாதத்துக்கு வரும், இல்லை 1 மந்த்துக்கு வரும். இல்லைங்க, 15 டேஸ்க்கு வரும். நான் வாங்குறது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுக்கு டம்ப் பண்ணி வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே வந்து சொல்லுங்களேன். ஆன்லைன் இருக்குது, இல்லை வெளியில் போகும்போது நம்மளே வந்து போய் கூட வாங்கிட்டு வரலாம் நம்ம வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் 2 கப்பு நான் மிக்ஸி பவுடர் பண்ணி கொண்டு வரேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. 2 கப்பு கரெக்டாக இருக்குது, 2 கப்பு. இதில் துளி அளவு. இன்னொரு மேட்ரு என்னன்னா, நீங்கள் ஒன்று தெரிஞ்சிக்கணும். பஜ்ஜி மாவு இருக்குது பார்த்தீங்களா, கடல் மாவு, அந்த மாவு போட்ட என்ன ஆகும்னா, வயசானவங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். சில பேருக்கு வந்து செட் ஆகாது, உப்புசம் வரும் வயிறு வந்து. பஜ்ஜி சாப்பிட்டாலே சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிடும், உப்புசம் ஒரு மாதிரி இருக்கும், தொண்டல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அல்ஜீரா நான் சொல்கிறது வந்து, ஓகேங்களா. அந்த அல்ஜீரா இதில் வந்து நம்ம போட்டிக்கணும். அந்த மாதிரி இது இருக்கும். அதே இந்த ஒற்றைக்கல்லுன்னா அவ்வளோ இது இருக்காது, அவ்வளோ கேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது இருக்காது. லைட்டாக கூட நீங்கள் வேணா கூட இது வந்து லைட்டாக வறுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி கூட போடலாம். நான் இப்போ இதை மிக்ஸி போட்டிட்டு கொண்டு வரேன். நான் ஆல்ரெடி இது வந்து எல்லாமே ஹீட்டில் இதில் தான் இருக்குது. நம்ம இது லைட்டாக வந்து மிக்ஸி பண்ணிட்டு கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங்ஸ் காட்டுறோம்.
இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்ஸி போட்டுட்டா பார்த்தீங்களா, என்கிட்ட குட்டி இது இருக்குது, மிக்ஸி போட்டுட்டா. நான் இப்போ இதில் இன்னொரு ஐடியா என்ன பண்ணேன்னா, ஜீரகம் போட்டாமன்னா அப்படியே வந்து முழுசாக தெரியும்ல, அதனால அதுவும் வந்து ஃபைனலில் அப்படி போட்டு அப்படி எடுத்துட்டேன் மிக்சியில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இறங்கும்ல அதுக்குள்ளே வந்து மாவில் வந்து அந்த மாதிரி போட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நல்லா மணக்குது, ஜீரகம் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா மணக்குது. இதில் வேற வழி இல்லைங்க, கை வச்சு தான் ஆகணும். அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணிக்கணும் நம்ம வந்து இது. நான் இது திருப்பி வந்து ஒரு வாட்டி நான் இது மறுபடியும் மிக்ஸி போட்டுட்டு கொண்டு வரேன். நான் மிக்ஸி போட்டுக்கிட்டேன். இதில் ஜெலிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அடியில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நான் சொன்னால அதோட நேம் தெரியல அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம இருமலுக்கு எல்லாமே வந்து அந்த அதோட செடி இருக்குமே, அது அல்ஜீராங்க ஹிந்தியில் அண்ணா, இது மாமும் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் போடுவோம் நம்ம, ஒரு நல்லது உடம்புக்கு வந்து கேஸ் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டா, இது போட்டா, அப்புறம் இப்போ வந்து எள்ளு போடுறேன், ஒயிட் எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே போட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் காரமாக இருக்கணுமானா நீங்கள் போட்டுக்கோங்க, தப்புன்னு இல்லை. நான் பண்ணுறது வந்து மைல்டாக இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். இன்னொரு ஸ்பூனு போட்டுக்கிறேன். அப்படியே பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம், தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு, இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 3 ஸ்பூன். இன்னொன்று தெரியுங்களா, என் தம்பி பொண்ணு முறுக்கு சாப்பிடும்போது என்ன பண்ணுவான்னாவா, நான் தான் கற்றுக் கொடுத்த வச்சுக்கோங்களேன். அதெல்லாமே வந்து தக்காளி ஊறுகாய், அந்த ரெட்டு சில்லி பிக்கல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பண்ணு மிரப்பக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வச்சு முறுக்கு வச்சு அதை தொட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும். அது நான் தான் அது கற்றுக் கொடுத்தேன். நான் ரொம்ப பிக்கல் பைத்தியம், ஊறுகாய் தான் நிறைய சாப்பிடுவேன் நான். என்னோடய ஃபுட்டே அதுதான், ஊறுகாய் தான். அதனால தான் எனக்கு டக்கு டக்குன்னு கோபம் கூட வரும் ரொம்ப. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பட்டர், நான் இந்த முறுக்குக்கு வந்து என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் ஆயிலில் வந்து, நல்லாயிருக்கும். அதாவது முக்கால் அதன்னா கால்வாசி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும்.
பண்ணால் பண்ணிக்கலாம், ஊற்றினா ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில், இந்த சன்ஃப்ளவர் ஆயிலு அந்த அந்த இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி உட்காந்து பண்ணால் இது வேலைக்காகாது. நான் முறுக்கு முறுக்குன்னு சொல்லுவாங்க வீடுங்களில் வந்து பண்ணுறவங்களுக்குலாம் அந்த வழியெல்லாம் தெரியும். பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் எடுத்துக்கணும் நம்ம. ஸ்மூத்தாக அப்படியே அது இதாகும். இப்போ நம்ம இந்த பாண்டி வந்து தண்ணி இல்லாமல் இதை க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். கோகோனட் ஆயில் கூட நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் ஆயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமையலில் போடணுன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கோகோனட் ஆயில் ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா நுரை வரும். நுரை மேலே மேலே வரைக்கும் நுரை வரும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இதாக கொஞ்சம் பார்த்து இதாக பண்ணிக்கோங்க நீங்கள், ஓகேங்களா? இப்போ இது எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா புள்ளியாருக்கு வைக்கிற மாதிரி வந்து ஒரு இது சாமிக்கு வைக்கணும். கொஞ்சோண்டு வந்து இப்படி அடுப்பு மேலே வந்து இந்த மாதிரி பெரிய இதெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். நான் அதை பார்த்ததுனால தான் இது பண்ணுறேன். அதான் நான் இப்போ இதில் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி வருதுங்களா? நல்லா ஸ்மூத்தாக இந்த ஸ்டேஜில் இப்போ ஆயில் காஞ்சிச்சு. நம்ம பாருங்க எப்படி முறுமுறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். பல் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு இதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். இப்போ நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த கோல்டு வின்னர் ஆயிலில். வந்து என்னென்னா அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு லைக் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சாதா? ஏன்னா இது போடும்போது என்ன ஆகும்னா நுரை வரும். நுரை வந்து ஆயில் வந்து வெளியில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து பயப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் தான் கோகோனட் ஆயில் போட்டிக்கோங்க. இல்லைன்னா டோன்ட் டச் கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து போடாதீங்க. கோல்டு வின்னரு இல்லைன்னா கடல் எண்ணெய், இந்த ரெண்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் போடணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அனுபவசாலிங்க தான் போடணும். அவங்களுக்கு தான் அந்த மெத்தடு வந்து தெரியும். சும்மா ஒரு ஸ்பூன் தானே அப்படின்றது போடாதீங்க. அப்படி போட்டிக்கிறத இருந்தால் மாவு பிசையும் போது வேணால் நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த இது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். பட் நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணோன்னா பெரியவங்க தான் அது அவங்க தான் கரெக்டான மெத்தடில் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆழமாக இருக்கணும். ஆழமாக அப்போ தான் பொங்கும்போது வந்து வெளியில் வராது. சும்மா இந்த அகலத்தில் மட்டும் ஊற்றுனீங்கன்னா மேலே பொங்கிட்டு வரும். அப்புறம் அடுப்பு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். உங்களுக்கு வந்து பயமும் வந்துடும் திடீர்னு வந்து. நான் அந்த ரிஸ்க் வேண்டாம். பெரியவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு கடல் எண்ணெய், கோல்டு வின்னர் இந்த ரெண்டு ஊற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் டேஸ்ட் சவுண்டு பார்த்தீங்களா? இது இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதுங்களா? எப்படி இருக்குதோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லதாக பண்ணுங்கள். இன்னமும் வெரைட்டிஸ் எனக்கு தெரியும். செட்டிநாடு முறுக்கெல்லாம் நான் அது இன்னமும் பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.